தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய், இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்தது தெரியல. அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லி இருக்கா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல. உடனே நீங்க குமுதத்துல இருக்கு, கல்கியில இருக்கு, தீபாவளி மலர்ல இருக்குலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுல எல்லாம் இல்ல. அதே சமயத்துல பரிகாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல. எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார். இந்த பரிகாரம் பண்றது, கிழக்காக இந்த வழக்கு ஏத்து, மேற்காக அந்த வழக்கை ஏத்து. விளக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு. அது என்ன கிழக்கா ஏத்துறது மேற்கா ஏத்துறது? விளக்கு ஏற்ற வேண்டும், ஏனெனில் மங்களகரம். அதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய இதுக்கு பரிகாரம் பண்ணு, அதுக்கு சிகப்பு பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிட்டா அவர் என்ன பிளவுஸ் பீஸ் வச்சு அவர் பண்ணுவார்? முதல்ல அவர் தைச்சுக்கணும். அதுக்கு நீங்க டெய்லர் பேரையும் எழுதி கொடுத்துருங்க அவருக்கு. கடைசியில் இந்த பிளவுஸ் பீஸ் நம்ம கைக்கு தான் வரப்போகுது, சும்மா பேருக்கு வாங்கி தரோம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம மூட நம்பிக்கை விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பக்தி வளரும். பக்தி இவர் சொல்றதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே 100% ஒத்துக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். எந்த கடவுளும் எனக்கு படையல் போடு, 108 தேங்காவோட, தீபாவளிக்கு கறி ஆக்கி வை, பொங்கலுக்கு எனக்கு பொங்கல் வடை சுட்டு வை, பாயாசம் காய்ச்சி வை, எனக்கு பாலாபிஷேகம் பண்ணு, பன்னீர் அபிஷேகம் பண்ணு, விற்காத துணியை விற்கிறதுக்கும் விற்காத எண்ணெயை விற்கிறதுக்கும் அகலு செய்கிறவன் அவனை தேடி போய் 108 அகலி எல்லாரும் வாங்கினா அங்கே அகலே டிமாண்ட் ஆகிடும். இப்படிலாம் மக்களை அலைய விட்டு பைத்தியகாரத்தனம் பண்ணி மக்கள் மனசையே கெடுத்துடுறாங்க. அந்த காலத்தில் வழக்கை ஏற்றுனாங்க உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது. கரண்ட் இல்லாத காரணத்தினால கோவிலில் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க, வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவாங்க, வாத்தாப்படியில் ஒரு விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னா வர்றவனுக்கு வழி தெரியணும். வாத்தப்படி தெரியலன்னா அவன் ககுசு திறந்துக்கிட்டு ககுசு உள்ள போயிடுவான். இப்போ தட்டின பட்டின எங்கே பார்த்தாலும் லைட் எரியுது. அப்போல நீ நான் விளக்கேற்றுறது? வெளிச்சம் இருக்கணும் வீட்டுக்கு. அது விளக்கேற்றி தான் வெளிச்சம் வரணும்னு இல்லையே. இப்போ தான் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, எல்லாமே இருக்குது. கடவுள் எதையுமே யாருக்கிட்டையும் கேட்கல. அவர்கிட்ட நீ தான் கேட்குற, எனக்கு அத்தை கொடு இத்தை கொடுன்னு. அவரு கொடுக்க போகிறதும் கிடையாது. அவர் உனக்கு கொடுக்க வேண்டியது மொத்தத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். நான் கூட சொல்லலாம், நேற்று முருகர் வந்தார் மயிலில், என் கூட வந்தாடினார், செஸ் ஆடினார், கேரம் போர்டு ஆடினார் சொல்லலாம். அதை நம்புறவன் நம்புவான், நம்பாதவன் காரி மூஞ்சில் துப்புவான். அதனால் இவர் சொன்னதை 100% நான் நம்புகிறேன்.